வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மக்களவை தேர்தலுக்கு முந்தைய மெகா கருத்து கணிப்பில் கர்நாடகா மற்றும் ஒடிஷா மாநில முடிவுகள் வெளியாகியுள்ளன. அந்த மாநிலங்களில் எந்த கட்சிகள் அதிக இடங்களை பெறும் என்ற கணிப்பை தற்பொழுது பார்க்கலாம். புதிய தலைமுறை மற்றும் தி ஃபெடரல் இணையதளம் இணைந்து நாடு தழுவிய அளவில் மக்களவை தேர்தலுக்கு முந்தைய மெகா கருத்து கணிப்பை ஏபிடி நிறுவனத்தின் மூலம் நடத்தின. அதன் முடிவுகள் படிப்படியாக வெளியிடப்பட்டு வருகின்றன. இதுவரை மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களின் முடிவுகளையும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கேரளா, மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களின் கணிப்புகளையும் பார்த்தோம். அந்த வகையில் கர்நாடகா, ஒடிசா மாநிலங்களின் முடிவுகளை பார்ப்போம். கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 26 தொகுதிகளை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி அதிகம். கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா பெற்ற வாக்கு விகிதம் 51.75. இந்த முறை கூடுதலாக 6 விழுக்காடு கிடைக்கும் என்று கணிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கடந்த முறை ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் வரும் தேர்தலில் கூடுதலாக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று 2 இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு விழுக்காடு கடந்த தேர்தலை விட குறையும் என கணிப்பில் தெரிய வந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் வென்ற மதச்சார்பற்ற ஜனதா தளம் வரும் தேர்தலில் அதையும் இழக்கும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 9.74 விழுக்காடாக இருந்த அந்த கட்சியின் வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் 1% சரிய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது. ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வருகிறது. ஆனால் அங்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் மொத்தமுள்ள 21 மக்களவை தொகுதிகளில் ஆளும் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை 12 தொகுதிகளை கைப்பற்றியிருந்த பிஜு ஜனதா தளம் வரும் தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெல்லும் என்பது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பிஜு ஜனதா தளம் கடந்த முறை 42.80 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் அது தற்போது 19.35 விழுக்காடாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 12 தொகுதிகளில் வென்றிருந்த பாஜக இந்த முறை 20 தொகுதிகளில் வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. கடந்த முறை 38.40 விழுக்காடாக இருந்த பாஜகவின் வாக்கு சதவீதம் தற்போதைய தேர்தலில் 54.90 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசாவில் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை 13.70 விழுக்காடு வாக்குகளுடன் ஒரு தொகுதியை கைப்பற்றியிருந்தது. இந்த முறை காங்கிரசுக்கு அதுவும் கிடைக்காது என்கிறது கணிப்புகள். அத்துடன் காங்கிரசின் வாக்கு சதவீதமும் 13 விழுக்காட்டிலிருந்து 9 குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.